உடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக நாம் அமர்வோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் ஒரு இடத்தில் வாசிக்கலாம். யோவான் 19:30. இங்கு முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு எபிரேயத்திலே காலா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி என்றால் கம்ப்ளீட்டட், சைன், சீல் என்று பொருள்படும். இதற்கு கிரேக்கத்தில் என்ன சொல்வார்கள் என்றால் டெலியோ என்ற வார்த்தை முடிவடைந்த நிலை அல்லது நிறைவேற்றின நிலையை குறிக்கிறது. ஆனால் யோவான் இந்த 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது என்ன வார்த்தை என்றால் டெட்டலஸ்டாய் என கூறப்பட்டுள்ளது. இந்த வார்த்தை வியாபார பத்திரங்களில் எழுதப்படுகிற ஒரு வார்த்தை. அதாவது ஒருவர் செலுத்த வேண்டிய தொகையை முற்றிலுமாக செலுத்திவிட்டார் என்று அந்த ரசீதில் எழுதப்படுகின்ற ஒரு வார்த்தையாகவும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இது பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இதன் பொருள் இயேசு சிலுவையிலே நம் எல்லாருடைய பாவங்களுக்கு பலியாக தன் வாழ்வை ஒப்படைத்தார் என்று பொருள்படும். நாம் வாசித்த வண்ணம் யோவான் 19:30 முடிந்தது என்று சொல்லும்போது முதலாவது காரியமாக கிறிஸ்துவுக்கு அளிக்கப்பட்ட பிதாவின் சித்தப்பணியை அவர் செய்து முடித்தார். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 4:34. இதை பார்க்கும் பொழுது என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, அதை செய்வதுதான் இயேசுவுக்கு முக்கியமாக தெரிந்தது. எது அவரது சித்தம்? வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 10:10. இதிலே அவர் நமக்காக ஒரே தரம் பலியிடப்படுவது பிதாவின் சித்தமாக இருக்கிறது. இதைத்தான் நமக்காக அவர் செய்து முடிக்கிறார். இதை நாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசித்து பார்த்தால் தெரியும். அவர் கிருபாதார பலி அவர் என்று சொல்லி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அவர் பிதாவின் பணியை செய்து முடித்தார். அதாவது அந்த பணி முடிவடைந்தது என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். இரண்டாவது காரியமாக கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வசனங்கள் பூர்த்தியானது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க பார்ப்பீர்களானால் நிறைவேற்றுகிறதுக்கு வந்தேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. மத்தேயு 21:4 பார்த்தோமானால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. யோவான் 19ஆம் அதிகாரம் 24, 28, 36 பார்த்தோமானால் அதே காரியம் யோவான் 17, 12 இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட இந்த காரியத்தை, அந்த வசனங்களை அவர் பூர்த்தி செய்தார். அந்த வசனங்கள் பூர்த்தியானது. மூன்றாவது காரியமாக பாவக்கடன் முற்று பெற்றது. முதலாவது ஆதாம் மூலமாக வந்த பாவத்தின் மேல் தேவ கோபாக்கினை வந்தது. இந்த காரியத்தை பார்க்கும்போது ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். இங்கே பார்க்கும் பொழுது ஆதாம் தேவ கட்டளையை மீறின போது நம் பரிசுத்தமான தேவன் அந்த பாவத்தை அங்கீகரிக்க முடியாததால் தேவ கோபாக்கினே உண்டானது. இது ஆத்தும மரணத்தையும் தேவனோடு இருந்த அந்த உறவில் பிரிவையும் ஏற்படுத்தியது. ஆதாமிடமிருந்து நம்ம பெற்றுக்கொண்டது என்ன என்று சொல்லி பார்த்தோமானால் தண்டனை தான் நமக்கு கிடைத்தது. இதனை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்திலும் ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும். குறிப்பாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21, 22 நீங்க வாசிக்கும் போது ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். ஆகையினால இந்த கருத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆதாம் மூலமா நமக்கு கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா தண்டனை தான் கிடைச்சது. இரண்டாவது காரியமாக மோசே மூலமாக நமக்கு இந்த நியாயப்பிரமாணம் வருகிறது. இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது பார்க்கிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம்
1 முதல் நீங்க 17 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது அந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. யோவான் 1 அதிகாரம் 17 வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 1:17. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. ரோமர் 3 அதிகாரம் 20 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா இதன் மூலம், அதாவது இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நமக்கு பாவ அறிவு உண்டாகிறது. நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதான், ஆனா இதை யாரும் கடைபிடிக்க முடியல. அதனால நாம் பாவி என்று சுட்டி காட்டி ஒரு மீட்பரின் தேவையை இது உணர செய்கிறது. அப்பனா நியாயப்பிரமாணம் வேணாம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அது தேவனுக்கு நமக்கு, அதாவது தெளிவா சொல்லணும் அப்படின்னா அந்த ஆண்டவருடைய தேவையை அதுதான் உணர செய்கிறது நமக்கு. மோசேயிடமிருந்து தகுதி அறியும் தராசு தான் நாம் பெற்றுக்கொண்டோம். ஆதாமிடமிருந்து நாம் தண்டனை பெற்றுக்கொண்டோம். மோசேயிடமிருந்து தகுதி அறியும் தராசை நாம் பெற்றுக்கொண்டோம். 3வது காரியமாக பின்னர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வந்த கிருபையானது பாவியா இருந்த நம்மை நீதிமானாக்கியது. இந்த சத்தியம் பாவியாகிய நம்மை நீதிமானாக்கி நம்மை விடுதலையாக்குகிறது. இங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தான் ஆதாம் கொண்டு வந்த அந்த தேவ கோபாக்கினை, மோசே காட்டிய நியாயப்பிரமாணத்தின் கடினத்தை நீக்கி அவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசும் அந்த கிருபையை கொண்டு வருகிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 1 அதிகாரம் 17 வசனம். நான் வாசித்தது பிரகாரமாகவே கிறிஸ்துவின் மூலமே இந்த கிருபையின் சத்தியமும் உண்டாகிறது. மேலும் ரோமர் 5 அதிகாரம் 19 வசனம் வாசிக்கலாமா? ரோமர் 5:19. முதலாவது சொல்லப்பட்ட அந்த ஒரே மனிதன் ஆதாமை குறிக்கிறது. அந்த ஆதாமாகிய அந்த ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, இரண்டாவது சொல்லப்பட்ட அந்த ஒரே மனிதன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். கிருபை என்று சொல்லும் போது நாம் தகுதியற்றவர்களாக இருந்தும் நம் பாவத்திற்கான தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு இலவசமாக மன்னிப்பை தந்ததாகும். சத்தியம் என்று சொல்லும் போது சடங்காசாரங்களை விட ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளும் உண்மையான வழியை அவர் காண்பித்ததாகும். அப்போ இயேசுவிடமிருந்து நாம் பெற்றது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது விடுதலையும் வாழ்வும். மோசே சட்டத்தை கொண்டு வந்தார், ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சட்டத்தின் தண்டனையை இருந்து விடுவிக்கும் கிருபையை கொண்டு வந்தார். ரோமர் 5 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து 21 வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிச்சு. இந்த கிருபை தண்டனைக்கு பதில் மன்னிப்பை நமக்கு தரும் விலையில்லாத ஒரு ஈவ், அதாவது ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். இந்த சத்தியம் நியாயப்பிரமாணம் ஒரு நிழல் என்றால் இயேசு கிறிஸ்துவே அது நிஜ பொருள். அவரை பற்றிய உண்மையான தெளிவை அதில் நமக்கு தருகிறது. எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம், யோவான் 14 அதிகாரம் 6 வசனம், யோவான் 8 அதிகாரம் 32 வசனம், யோவான் 8 அதிகாரம் 11 வசனம், கொலோசியர் 2 அதிகாரம் 9 வசனம் வேற நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். மோசேயின் மூலமாக தேவ விருப்பத்தை நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனையே நேரிலே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கிருபை, தேவனே நமக்கு கொடுத்த அந்த கிருபை நமக்கு பார்க்க முடியும். நியாயப்பிரமாணம் பாவியை குற்றவாளி என்று நிறுத்தியது, கிருபை பாவியை நீதிமானாக மாற்றியது, சத்தியம் பாவிக்கு விடுதலை தந்தது. இந்த காரியத்தின் மூலமாக தெரிவது, ஆதாம் மூலமாக நமக்கு தண்டனை கிடைத்தது, நமக்கு மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கிடைத்தது, இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபை, அந்த வாழ்வு, அந்த கிருபை சத்தியம் கிடைத்தது, வாழ்வும் விடுதலை கொடுத்தது. ஆசீர்வதிக்கிறார்.